5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அதிமுக பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் தற்போது நீக்கப்பட்டுள்ளார். அது குறித்து நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலானியிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஜெயலானி. வணக்கம் செய்ய சொல்லுங்க. செங்கோட்டையனின் கட்சி பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி பறித்திருக்கிறார். இதோட பின்னணி என்ன? இந்த விஷயத்துல செங்கோட்டையன் செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வாரம் கேப் கொடுத்துதான் நேற்று பேசினார். நேற்று பேசினப்பவும் கான்கிரீட்டா எதையும் பேசல. ஏற்கனவே நிறைய பேர் பேசின விஷயத்தான் அவருடைய வருஷனா பேசியிருந்தார். அதிமுக இருந்து பிரிஞ்சு போனவங்களை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 10 நாள் கெடுவும் கொடுத்திருந்தார். அந்த 10 நாள் கெடுவுல அவர் சொல்லியிருந்த விஷயம், 10 நாளைக்குள்ள இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்கலன்னா ஒத்த கருத்து உள்ளவங்களோட சேர்த்து நாங்களே இந்த கட்சியை ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அது மூலமா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை மீறி செயல்படுறதுக்கு நாங்க தயாராகிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அவர் அதுல பதிவு பண்ணியிருந்தார். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கடந்த வருஷம் அதிமுகல தமிழ்நாடு அரசியல்ல பெரிய பேசு பொருளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சேலத்துல அவரோட வீட்டில் சந்திச்சு கட்சியில இருந்து வெளியில போனவங்களை திருப்பி உள்ள கொண்டு வாங்க, கட்சியை ஒருங்கிணைங்க, அப்படிதான் அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா தொண்டர்களுக்கு ஒரு தோல்வி மனப்பான்மை வந்துருச்சு அப்படிங்கிற விஷயங்களை வலியுறுத்தினாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்தது. இதை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப திட்டவட்டமா மறுத்திருந்தார். இது ஒரு பச்சை பொய், யாருமே சந்திக்கவே இல்லை அப்படின்னு அவரை சந்திச்ச முன்னாள் அமைச்சர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியும் கொடுத்தார். இதை நேற்று செங்கோட்டையன் போட்டு உடைச்சிருக்கிறார். நாங்க 6 பேரும் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சது உண்மை, கட்சியை ஒருங்கிணைங்கன்னு அவர்கிட்ட கோரிக்கை வச்சது உண்மை, ஆனா அவர் அதை ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமி எடுத்த இந்த முடிவு மூலமா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ கட்சிக்குள்ள கொடுத்திருக்காரு. ஏன்னா கடந்த காலங்கள்ல நிறைய பேர் இதை பேசியிருக்காங்க, பேசிக்கிட்டும் இருக்கிறாங்க. இனிமே யாராவதும் இவங்களை கட்சிக்குள்ள சேருங்க அப்படிங்கிற ஒரு காலை எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்றத செங்கோட்டையன் மூலமா அவர் உணர்த்தி இருக்கிறார். நீங்க போன வருஷம் இன்னொரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி பண்ணார். RSS யாத்திரையை தொடங்கி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியினுடைய மூத்த நிர்வாகியா எடப்பாடி பழனிசாமியினுடைய தீவிர ஆதரவாளரா இருந்த தளவாய் சுந்தரத்தினுடைய கட்சி பதவியை பறிச்சார். பாஜகவோட கூட்டணி இல்லாத சமயத்துல செங்கோட்டையன் மேல இப்ப எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையும் நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா செங்கோட்டையன் அதிமுக இன்னைக்கு முன்வரிசையில இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் சீனியர். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சீனியர், SP வேலுமணிக்கு ஒரு சீனியர், எல்லாருக்குமே ஒரு சீனியரான ஒரு தலைவர். அவரு மேல நடவடிக்கை எடுத்தது மூலமா அதிமுகல நான் தான், எனக்கு கீழே தான் அதிமுக இருக்கு, எனக்கு கீழே தான் இந்த கட்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை அதிமுகவினருக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேலேயும் எடப்பாடி பழனிசாமி யாரும் மிரட்டி வைக்க முடியாது. ஏன்னா தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற பிம்பம் அப்படிங்கிறது அவர் இப்போ வரைக்கும் அதிமுகவுக்கு தான் தலைவர் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வராம சேலம் அதிமுக செயலாளர் அப்படிங்கிற ஒரு மாவட்ட செயலாளர் மனநிலையிலே இருக்கிறார். கட்சிக்குள்ள இருக்கிற மற்ற முன்னாள் அமைச்சர்களுமே அவரை தங்களுடைய ஒரு கலீகா தான் பாக்குறாங்க, தங்களுடைய தலைவரா பார்க்கல. தங்களை மாதிரி இவர் ஒரு முன்னாள் அமைச்சர், தங்களை மாதிரி இவர் ஒரு மாவட்ட செயலாளர், தங்களை மாதிரி ஒரு 2ஆம் கிட்ட தலைவர்னு தான் பாக்குறாங்க. அவரை அவங்களுக்கு மேல அவங்க பார்க்கலன்றதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை தொடர்பான விமர்சனமா இங்க முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. செங்கோட்டையன் மேல எடுத்த நடவடிக்கை மூலமா அந்த நெரேஷன்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய அடியை கொடுத்திருக்காருதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பிரிந்தவர்களை இணைக்கணும்னு நிறைய பேர் பேசி இருக்காங்க. ஆனா இந்த நடவடிக்கை மூலமா எடப்பாடி என்ன சொல்ல நினைக்கிறாரு? இந்த பிரிந்தவர்களை இணைக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப பேசப்படுறதுக்குமான அந்த வெர்ஷன் பெரிய அளவுல மாற தொடங்கிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரிந்தவர்களை இணைக்கணும் அப்படின்னு பேசப்பட்டப்பெல்லாம் அவங்களுக்கு நம்ம வெற்றி பெறணும், அதனால பிரிஞ்சவங்களை இணைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப எப்படி வந்துருச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமியால இந்த கட்சியை ஜெயிக்க வைக்க முடியாது, வெளியில போனவங்க உள்ள வந்தாதான் இந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோல்வி மனப்பான்மை அப்படிங்கிறத தாண்டி நம்மளால ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கும் சேர்த்து இந்த விஷயம் தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கு. பிரிந்தவர்களை சேர்க்கிறதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் இப்ப பேசுனதும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஐவிசி தமிழனுடைய நேர்காணல்ல சைதை துரைசாமி இதே விஷயத்த பேசியிருந்தார். அவங்க சொல்றதெல்லாம் எம்ஜிஆர் அதை பண்ணாரு, ஜெயலலிதா இதை பண்ணாங்க, அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. SP சோமசுந்தரம் எம்ஜிஆரை எதிர்த்து கட்சியில இருந்து வெளியே போய் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி வெளியில போய் கட்சி ஆரம்பிச்சாரு.
அந்த எஸ்டி சோமசுந்தரத்தை எம்ஜிஆர் மறுபடியும் வந்து கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டார். ஜெயலலிதாவை வந்து ஆர் எம் வீரப்பன் ரொம்ப கடுமையா எதிர்த்தார். ஜெயலலிதா ஜானகி அணி பிரிவப்போ ஆர் எம் வீரப்பன் ரொம்ப கடுமையா எதிர்த்தார். அந்த ஆர் எம் வீரப்பனை கட்சிக்குள்ள சேர்த்து ஜெயலலிதா அவங்க ராஜினாமா பண்ண காங்கேயம் தொகுதியில அவர் ஜெயிக்க வச்சு அமைச்சரவையில சேர்த்துக்கிட்டாங்க. இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் செயல்படணும் அப்படிங்கறதுதான் சைதை துரைசாமியும் சொல்லியிருந்தாரு, நேற்று செங்கோட்டையனும் சொல்லியிருந்தார். ஆனா இதுல இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, எம்ஜிஆருக்கு தெரியும் எஸ்டி சோமசுந்தரம் தன்னை கீழே வேலைப்பட்டவர். எம்ஜிஆர் வந்து எஸ்டி சோமசுந்தரத்திலே சபார்டினேட் கிடையாது. அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கும் தெரியும் ஆர் எம் வீரப்பனோட தன்னுடைய ஆளுமை வந்து பெருசு அப்படிங்கிறது வந்து ஜெயலலிதாவுக்கு தெரியும். ஆனா ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க 3 பேர்த்தினுடைய சபார்டினேட்டா வேற வேற காலகட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமி பணியாற்றி இருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவினுடைய அமைச்சரவையில சீனியர் அமைச்சரா இருந்தப்போ, ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தப்போ அந்த அமைச்சரவை புரோட்டோகால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜெயலலிதா முதலமைச்சர், செகண்ட் மோஸ்ட் சீனியாரிட்டி வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருந்தது. அதற்கு அடுத்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தார். இதே மாதிரி சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராகவும் அதிமுகவினுடைய பவர் சென்டராகவும் இருந்தப்போ அவருக்கு அடுத்த கட்டத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி பணியாற்றி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானப்போ கூவத்தூர்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே தெரியும். அதுக்கு பிறகு சசிகலா சிறைக்கு போனதுக்கு பிறகு டிடிவி தினகரன் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தப்போ அவருக்கு கீழேயும் எடப்பாடி பழனிசாமி பணியாற்றி இருக்கார். சோ வேறு வேறு காலகட்டங்கள்ல தனக்கு சுப்பீரியரா பணியாற்றினவங்களை கட்சிக்குள்ள அலோவ் பண்ணோம் அப்படின்னா, அதுவும் வந்து இப்ப அவங்களை கட்சிக்குள்ள அலோவ் பண்ணா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தோல்வியை வந்து ஒத்துக்கிட்டதா அர்த்தம். தன்னால வந்து இந்த கட்சியை ஜெயிக்க வைக்க முடியாது. ஏற்கனவே வந்து 10 தேர்தல்கள்ல ஒரு தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற விமர்சனங்கள் அவர் மேல தொடர்ச்சியா வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. சோ அவங்களை இப்போ கட்சிக்குள்ள அலோவ் பண்ணா தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு தன்னை விட சுப்பீரியரா இருக்கிறவங்களை கட்சிக்குள்ள அனுமதிச்சாங்கன்னா, ஒரு 4 வருஷம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு இந்த கட்சியை வந்து அவருடைய கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்காக. 4 வருஷம் இன்னும் கூட சொல்லலாம். 2017 அவர் முதலமைச்சரானதுல இருந்து இந்த கட்சியை அவருடைய ஹோல் கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்காக அவர் தொடர்ச்சியா வந்து தன்னுடைய காலத்தை வந்து செலவழிச்சிருக்கிறார். இப்போ வந்து கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். கட்சியினுடைய கொடி அவர்கிட்ட தான் இருக்கு. இந்த கட்சியினுடைய இரட்டை இலை சின்னம் அவர்கிட்ட தான் இருக்கு. இந்த 7 வருஷ உழைப்பு வந்து பலன் இல்லாம போயிடும். அவங்கள உள்ள அலோவ் பண்ணா அவங்க எல்லாம் வந்தாதான், அவங்க எல்லாம் சேர்ந்தாதான் அதிமுக, அவங்க எல்லாம் சேர்ந்துதான் ரெட்டலையினுடைய பலம், அவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து இந்த கொடிக்கான பலம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். சோ இதுக்கு மேல இந்த குரல் எழுந்துச்சுன்னா இதுதான் நடக்க போகுது. செங்கோட்டையனுக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கும். நாளைக்கு செல்லூர் ராஜு பேசினார்னா செல்லூர் ராஜுக்கும் இது நடக்கும். இப்ப என்னன்னா, செங்கோட்டையனுக்கே இது நடந்துச்சு அப்படின்னா செல்லூர் ராஜு எப்படி வந்து கட்சியை ஒருங்கிணைங்கன்னு பேசுவார், ஆர் பி உதயகுமார் எப்படி பேசுவார், ஈவன் எஸ்பி வேலுமணிக்கே இப்படி ஒரு ஐடியா இருந்தாலும் அவர் எப்படி அதை வெளியில வந்து பேசுவார். இந்த ஐடியா வந்து நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய முன்னாள் அமைச்சர்களுக்கு கட்சி ஒருங்கிணையணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு. ஏன்னா ஃபீல்டுல வந்து அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஃபீல்டுல ஓ பன்னீர்செல்வம், சசிகலாவும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, டிடிவி தினகரன் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, இவங்க எல்லாம் அதிமுக விட்டு வெளியில போனதுனால அதிமுகவுக்கு களத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது களத்துல இருக்கிற எல்லா முன்னாள் அமைச்சர்களுக்கும் தெரியும். அவங்க யாரு ஒருத்தரும் இனிமே இதை பேச துணியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்காரு. இதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? இதனுடைய அடுத்த கட்டம் வந்து இது அதிமுகவினுடைய பிரச்சனை அப்படிங்கறத தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரச்சனை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நகர்ந்துருச்சு. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியை பிஃபோர் எடப்பாடி பழனிசாமி, ஆஃப்டர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு 2 காலகட்டங்களா நம்ம பிரிச்சோம். அதாவது கடந்த ஏப்ரல்ல எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் வந்து பாஜக கூட்டணியில இணைகிறதா ஐடிசில வச்சு அறிவிச்சாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற காலகட்டத்தை பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி தேசிய ஜனநாயக கூட்டணி எண்ணிக்கை அளவுல பலமான ஒரு கூட்டணியா இருந்தது. நிறைய கட்சிகள் உள்ள இருந்தாங்க. ஆனா இப்போ இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தேதியில எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, நிறைய கட்சிகள் வந்து அந்த கூட்டணியில இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத ஒரு திருசங்கு சொர்க்கத்துலதான் வந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நாங்க இந்த கூட்டணியை விட்டு வெளியில போறோம் அப்படின்னு ஓபிஎஸும் அறிவிச்சுட்டா, டிடிவி தினகரனும் அறிவிச்சுட்டா. இவங்க எல்லோரும் வந்து காரணமா சொல்றது அதிமுகவை இணைக்கிறதுக்கான முயற்சிகளை பாஜக எடுக்கும்னு நினைச்சோம், எடுத்தும் இவர் ஒத்துக்கல. சோ பாஜகவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 2026 சட்டப்பேரவை தேர்தல எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக, பாஜக இவங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாருன்னா ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாம் அதிமுகவுக்குள்ள கொண்டு போய் அமமுக இந்த கூட்டணியில இணைச்சு தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கறதுதான் பாஜகவினுடைய நோக்கம். இப்போ அந்த நோக்கம் நிறைவேறாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இவங்க நகர்ந்துட்டாங்க. சோ கூட்டணியும் வந்து பலவீனமாகிக்கிட்டே இருக்கு. இப்போ செங்கோட்டையனுக்கு நடந்திருக்கிற இந்த விஷயத்தின் மூலமா செங்கோட்டையனை வந்து பாஜக இயக்குச்சு அப்படிங்கிறது உண்மை. அவரே வந்து நான் டெல்லிக்கு போய் பாஜக தலைவர்கள் என்ன கூப்பிட்டாங்க, அதனால டெல்லிக்கு போய் அவங்களை பார்த்தேன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தார். தனிப்பட்ட ஒரு சந்திப்புல செங்கோட்டையன் பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
நான் பாஜக சொன்னதை கேட்டுதான் இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணேன். ஏன்னா அவர் வந்து ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகளை கிளப்பி இருந்தார். நான் பாஜக சொல்லிதான் பண்ணேன், பட் ஆனா அவங்க கடைசி நேரத்துல காலவாரிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கார்டை வந்து அவர் சொல்லியிருந்தார். நான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ பாஜகவுக்கு ஒரு தேவை என்ன இருந்ததுன்னா, எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்காக அப்ப செங்கோட்டையனுடைய இந்த கேம் பாஜகவுக்கு பயன்பட்டுச்சு. இப்போ செங்கோட்டையன் மூலமா ஆடப்பட்டிருக்கிற இந்த கேமினுடைய அவுட்கம், அவங்க எதிர்பார்த்த அவுட்கம் அப்படிங்கிறது கட்சியை ஒருங்கிணைக்கணும், வெளியே போனவங்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஆள் இல்லை, நான் வந்து பாஜக கூட்டணியில ஒரு செகண்ட் பார்ட்னர் கிடையாது அப்படிங்கறத வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு. ஏன்னா நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை அவங்க நெருக்கடி கொடுத்து பாஜக கூட்டணியோட சேர்க்க முடிஞ்ச பாஜகவுக்கு அதே நெருக்கடியை கொடுத்து வெளியில போனவங்களையும் வந்து கட்சிக்குள்ள சேர்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அரசியல் களத்துல இருந்தது. சோ கூட்டணிக்கு போன எடப்பாடி பழனிசாமி இதுக்கும் ஒத்துக்குவார். ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்துல கிளியரா இருக்கிறார், பாஜக கூட்டணிக்கு நான் சும்மா போல. அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனைகள் இருந்தது கடந்த காலத்துல. இவங்க வந்து 2023 பாஜக கூட்டணியை முறிச்சப்பவே அண்ணாமலையோட இருக்கிற பிரச்சனைக்காக தான் இந்த கூட்டணி முறிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றினதுக்கு பிறகு அண்ணாமலை தலைவர் ஆக மாட்டார், அவரை வந்து தேசிய அளவுல பயன்படுத்த போறோம், நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் ஆகிறார் அப்படின்னு அமித்ஷா ட்வீட் போட்டதுக்கு பிறகுதான் கூட்டணி அறிவிப்புக்காக எடப்பாடி பழனிசாமி ஐடிசி ஹோட்டலுக்கே வர்றாரு. சோ அவருடைய டேர்ம்ஸ்ல தான் அவர் கூட்டணிக்கு போயிருக்கிறார். சோ மற்ற விஷயங்கள்ல, இந்த இணைப்பு தொடர்பான விஷயங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அப்போ எந்த விதமான வாக்குறுதிகளையும் பாஜகவுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் தெரியுது. அவர் இன்னும் வந்து பாஜகவுக்கும் தெளிவா செய்தி சொல்றார், அதிமுகன்றது நான் தான், என்கிட்ட மட்டும்தான் நீங்க கூட்டணி பேசணும், எடப்பாடி பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் சசிகலாவோ அதிமுக கிடையாது, அவங்கள அதிமுகவினுடைய ஒரு அணியா கூட நான் அங்கீகரிக்க தயாரா இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவரு இந்த நெரேஷனை வந்து நகர்த்தி இருக்கிறார். ஸோ இது ஆஃப்டர்மேட் வந்து அதிமுகவினுடைய பிரச்சனையா மட்டும் இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரச்சனையாவுமே தான் போகும். நீங்க ஒரு பக்கம் வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்க 3 பேரும் வந்து ஓரணியில வந்திருக்கிறாங்க. எப்படின்னா இன்னைக்கு செங்கோட்டையனை நீக்குனதுக்கு பிறகு, செங்கோட்டையனுடைய கட்சி பொறுப்புகளை நீக்குனதுக்கு பிறகு டிடிவி தினகரன் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு. விநாச கால விபரீத புத்தி, ஒருத்தருக்கு அழிவு காலம் வந்துருச்சுன்னா அவருடைய புத்தி வந்து இப்படிதான் வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயங்கள். அப்போ அவருக்கு இடது பக்கம் நின்றவர் யாருன்னா உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன். அவர் வந்து ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர். சோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ண முடியாம தங்களை ஏமாத்தின பாஜகவுக்கு எதிராக இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா இது தென் மாவட்ட அரசியல்ல ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். திண்டுக்கல் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்குமான ஒரு 60 தொகுதிகள்ல பெரிய அளவிலான தாக்கங்களையும், அதே மாதிரி டெல்டால இருக்கிற தொகுதிகள்ல வந்து ஒரு கணிசமான தாக்கத்தையும் இது ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 100 தொகுதிகள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போற ஒரு விஷயமா தான் இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த விஷயம் தெரியுது. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டா கொங்கு மண்டலம் இருக்கு. அந்த செங்கோட்டையனுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தையும் சத்தியமங்கலத்தையும் தாண்டி அந்தியூரையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியை தாண்டி செங்கோட்டையனுக்கு பெரிய அளவுல செல்வாக்கு இல்லை, அவரால் பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்திட முடியாது. ஏன்னா தென் மாவட்டத்தில் இருக்கிற அந்த சூழலும் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற சூழலும் வேற வேற. தென் மாவட்டத்தில் இருக்கிற சூழல் என்ன அப்படின்னா ஒரு சமூகத்தை சேர்ந்த, ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களுக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டார். அவங்களுக்கு மாற்றான ஒரு ஆளா அவரால் இன்னும் அங்க கொண்டு வர முடியல. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் அவங்க 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்றதுனால ஒருத்தரை காலி பண்ணி இன்னொருத்தர் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் இருக்கிறார் பவர்ல அப்படிங்கும் போது அங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவிலான சறுக்கல் ஏற்படாது. ஆனா தென் மாவட்டத்தில் இருக்கிற 60 சட்டப்பேரவை தொகுதிகள், டெல்டால இருக்கிற சில தொகுதிகள் மொத்தமா சேர்த்து ஒரு 100க்கும் நெருக்கமான தொகுதிகள்ல ரொம்ப பெரிய தாக்கம் இந்த விஷயத்தினால ஏற்படும். இது பாஜகவுக்கும் தெரியும். நீங்க தென் மாவட்டங்கள்ல வந்து நயினார் நாகேந்திரனை வச்சு முக்குளத்தூர் சமூக வாக்குகளை வாங்கிட முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டும் இருக்கு. அந்த ஃபேக்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிய வரும்போது அவர் இதுல இருந்து இறங்கி வருவாரா, இந்த பிரிஞ்சு போனவங்களை சேர்க்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப ஸ்டபானா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இன்னும் வந்து தேர்தலுக்கு ஒரு 9 மாசங்கள் இருக்கு. தேர்தலுடைய பணிகள் வந்து வீரியமா ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம்னா பிப்ரவரியில ஆரம்பிச்சிடும். ஒரு 5 மாசம் வந்து நமக்கு சாலிடா இருக்கு. தேர்தல் பணிகளுக்கு வெளியே ஒரு 5 மாசம் சாலிடா இருக்கு. இந்த 5 மாசம் எடப்பாடி பழனிசாமி அந்த ஸ்டபனா அப்படியே நின்றுட்டாரு, அந்த உறுதிப்பாட்டோட இருந்துட்டாருன்னா அதிமுக அவருக்கு தான் அப்படின்றது வந்து உறுதியாகும். தேர்தல் களத்தில் எப்படி வேணாலும் எதிரொலிக்கலாம். ஸோ எடப்பாடி பழனிசாமியினுடைய உறுதிப்பாட்டை இவங்க எந்த அளவுக்கு குலைக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். சகி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். நோ
நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.